ட்ரம்ப் கிட்ட மோடி வந்து ரொம்ப நட்புறவாடிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்தியா ஒன்று கொண்டு விட்டானா இந்தியாவே விலை பார்த்து கூறு போட்டு வித்துருவான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த விமானம் இங்கே உள்நாடு நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? இவன் மட்டும் அங்கே இருக்கவங்க பெர்மிஷன் வாங்காமல் வந்துட்டாங்கன்னு நீ நாடு கடத்துற. பட் நீ இங்கே வர்றதுக்கு ஒரு ராணுவ விமானம் வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கின? இந்த மானங்கெட்ட மோடிக்கு எங்கே போச்சு அறிவு? அனுப்பல. இவரு ட்ரம்ப் வந்த பிற்பாடு தான் இது போலலாம் வந்து ஒரு ராஜகமான செயலில் ஈடுபடுறாரு அந்த ஆளு. வேணும்னே வந்து அமித்ஷாவும் மோடிஜி அவர்களும் பண்ணக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு செயல்பாடு. ஏற்கனவே நமக்கு வந்து நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்திலேயே வந்து இருமொழி கொள்கை தான் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துணுட்டார் தான். அவங்களுடைய சுயசரிதையெல்லாம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. கலைஞர் யாரு, அவர் என்ன செய்தார், கலைஞரை செய்ய வேண்டியது தான், தமிழ் கோர்ஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படியே போச்சுன்னா எல்லாரும் நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அப்புறம் இன்பநிதி அவர்கள், அவங்க குடும்பம் முழுக்க தமிழ்நாடு பாடநூலில் இந்த பசங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். குக்கு செய் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட நேர்காணலில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐயா முனைவர் திமுகவின் முன்னோடி காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மூத்த பத்திரிகை ஆசிரியர் முனைவர் ஐயா கோவிந்தராஜன் அவர்களையும் இருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பைடன் வந்து 21 மில்லியன் அமெரிக்கன் டாலர் நம்மளுக்கு நிதியாக கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் நிதியாக எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணுன்ட்டு. இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி வில் நாட் ரிலீஸ் தி எலெக்ஷன் மோட்டிவேட் டொனேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவை ரொம்ப மட்டமாகவும் பேசியிருக்காரு. அதாவது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, அதாவது பைடன் அவருடைய அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடன் அவர் ஆட்சியில் இருந்த சமயத்தில் இந்தியாவுக்கு அவர் வந்து நிதி வழங்கியிருக்காரு. அதாவது இதை வந்து கிராண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிதி வழங்கியிருக்காரு. 21 மில்லியன் அமெரிக்க டாலர் வாங்கியிருக்காங்க. இது எதுக்கோசம் வாங்கியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வாக்காளர்களை ஊக்கப்படுத்தணும், அவங்க வாக்கு செலுத்துறதுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற தினத்தில் நிதி இந்த கிராண்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்போ ட்ரம்ப் அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர் வந்து இந்தியாவை ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரம்ப் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து சட்டத்துக்கு முரணாக புலம்பெயர்ந்தவர்கள், இல்லீகல் இமிக்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறவங்கள இந்தியாவுக்கு இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கை விலங்கு கால் விலங்கு இட்டு தான் வந்திருக்காங்க. மனிதாபிமானமே இல்லாத அவங்க தவறு தான், சட்டத்துக்கு புறம்பா அங்கே போயிட்டு அந்த நாட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது தவறு தான். ஆனால் ஒரு மனிதாபிமானன்றது இருக்கணும். அது இல்லாமல் கை விலங்கு இட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. அப்பேற்பட்ட ஒரு ட்ரம்ப் கிட்ட மோடி வந்து ரொம்ப நட்புறவாடிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்தியா ஒன்று கொண்டு விட்டானா இந்தியாவே விலை பார்த்து கூறு போட்டு வித்துருவான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா வந்து கையேந்தி நிற்கிறதுக்கு என்ன நிலை வந்து போச்சு. அதுவும் அமெரிக்கா வந்து ஒரு கிராண்ட், ஒரு நன்கொடை கொடுக்குற லெவலுக்கு நம்ம எங்கே தரம் தாழ்ந்து போயிட்டோம் தான் என்னுடைய கேள்வி. அதில் உங்கள் கருத்துங்க? இல்லை, அது வந்து ஒரு அவர் வந்து பைடன் வந்து ஜோ பைடன் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு இந்தியாவில் நிறைய ஏழை எளிய மக்கள் வந்து இன்னும் வாக்களிக்காமல் அவங்க வந்து இப்போ ஜென்ரலாக எடுத்தோம்னா ஒரு 60-70% தான் வந்து வருதே தவிர, பெர்மனெண்ட்டாக எல்லா எலெக்ஷன்லையுமே ஒரு 30 விழுக்காடு வந்து தேர்தலில் வாக்களிக்க வரதே இல்லை. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபண்டே தவிர மற்றபடி நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இல்லை. அது மோட்டிவேட் பண்ணி அவங்களே வாக்களிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஜோ பைடன் வந்து கொடுத்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் ஆட்சியில் தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்த காலத்தில் கூட மீண்டும் வந்து ட்ரம்ப் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம மோடி போய் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். நல்லா கவனிக்கணும். யாருக்கு? ட்ரம்ப்புக்கு நம்மளுடைய பிரதமர் போய் அங்கே பண்ணார்.
அப்படியெல்லாம் பண்ணவர் இப்போ அமெரிக்கா போனார். ஞாபகம் இருக்கும், அவர் இப்போ பிரதமர் மறுபடியும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த பின்னாடி சுத்தமாக இவரை கண்டுக்கிடவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கிடவே இல்லை. ஏதோ ஒரு மூன்றாவது மனிதன் மாதிரி, அதாவது அலையாத விருந்தாளி வீட்டுக்கு வந்தது மாதிரி ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கார். அப்பையும் கூட நம்மளுடைய பாரத பிரதமர் அவருக்கு மீசையில் மண் ஒட்டலை அப்படிங்கிற நிலையில தான் அவர் இருக்கார். அவர் வேணா இருக்கலாம், பட் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய நம்மளை போன்ற மக்கள் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? சுய கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சுய கௌரவம் இல்லாதனால தான் ஐயா சொன்னாங்களா இல்லையா, என்ன பண்ண கால் விலங்கு கை விலங்கு இட்டு பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்தில் போட்டான். யார் கொலை குற்றவாளி, அவங்க நாடு சுதந்திரம் கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணவங்களுக்கு தான் கால் விலங்கு கை விலங்கு போட்டு அந்தமான சிறைக்கு மாற்றினான். இப்போ அது மாதிரி ஒரு இதை போட்டு இராணுவ விமானத்தில் ஏற்றி வித்தவுட் எனி பெர்மிஷன் டு இந்தியாவில் எந்த பெர்மிஷன் வாங்காமல் இராணுவ விமானத்தில் ஏற்றி, அதுவும் எங்கே சத்தீஸ்கரில் கொண்டு அம்ரிஸ்டரில் கொண்டு போய் இறக்கி விடுறான். சரிங்களா? இப்போ இந்த விமானம் இங்கே உள்நாடு நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினான்? இவன் மட்டும் அங்கே இருக்கவங்க பெர்மிஷன் வாங்காமல் வந்துட்டாங்கன்னு நீ நாடு கடத்துற. பட் நீ இங்கே வர்றதுக்கு உன் இராணுவ விமானம் வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கின? இந்த மானங்கெட்ட மோடிக்கு எங்கே போச்சு அறிவு? ராஜ்நாத் சிங்குக்கு எங்கே போச்சு? ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டு விமானங்கள் உள்ளே வந்து போகுதுன்னா வித்தவுட் பெர்மிஷன் எப்படி அலோ பண்ணலாம்? ரெண்டாவது கால் விலங்கு கை விலங்குட்டு வர்றதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அதுவும் அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, இனி வர போகிறாங்க, நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்கல்ல, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நாங்கள் எங்கள் ஏர் இந்தியா விமானத்தில் நாங்கள் ஏற்றி நாங்கள் அப்படிதான் இவ்வளோ நாளாக அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சுங்க. சென்ற ஆட்சியில் பைடன் இருந்த ஆட்சியில் கூட அங்கேருந்து சட்டத்துக்கு பூர்வமான தங்கியிருந்ததில் நாடு கடத்தினாங்க. அப்போ வந்து தனி சார்ட்டர்டு ஃப்ளைட் அது அந்த இதில் தான் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. இது போல் கை விலங்கு கால் விலங்கு வச்சு அனுப்பல. இவர் ட்ரம்ப் வந்த பிற்பாடு தான் இது போலலாம் வந்து ஒரு அராஜகமான செயலில் ஈடுபடுறாரு அந்த ஆள். அந்த ஆளோட இந்த ஆளுக்கு என்ன உறவு வேண்டியிருக்கு? என்ன உறவு வேண்டியிருக்கு? ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் வந்து இந்தியாவில் உலகத்திலேயே உங்கள் நாட்டில் தான் அதிகமான வரி விதிக்கப்படுது எங்கள் நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்குன்றாரு. இவர் நாட்டிலேருந்து வர்ற பொருள்களுக்கு இல்லை, மற்ற நாட்டுகளில் இருந்து வர்ற எல்லா பொருள்களுக்கும் நம்ம நாட்டில் வந்து இறக்குமதி வரி போடுறது தான். அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ விஸ்கிக்கு மட்டும் இந்த மானங்கெட்ட அரசு இப்போ ஒரு 50% லெஸ் பண்ணியிருக்கு அந்த ஆள் சொன்னதுக்கப்புறம். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? உன் விஸ்கி எங்களுக்கு வேணான்டான்னு சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் எங்கள் நாட்டில் இவ்வளோ வரி கொடுத்து தான் நீ இங்கே விற்பனை பண்ணணும், இஷ்டம்னா வா, இல்லைன்னா போன்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அன்றைக்கு அதானி வந்து இலங்கையில் வந்து ஃபோர்ட்டு கட்டுறதுக்காக வந்து கடன் கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு வந்து இவங்க 4000 கோடி வந்து பணம் கடன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து சில பிரச்சனைகள் வந்து வரும்போது நாங்கள் வந்து இவர் பொய்யான இதுகளை சொல்லி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே உடனே மோடி அதானி என்ன பண்ணார், உன் கடனே எனக்கு வேணான்டான்ட்டார். உன் கடனே எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குரிய கடன் நீ கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி ஒரு தனி ஒரு மனிதனுக்கு இருக்க தைரியம் ஏன் ஒரு அரசுக்கு இல்லை? இந்த அரசுக்கு இருக்கணுமா வேண்டாமா? இந்த அரசு தான் போய் சரணாகதி அடைந்து இருக்கிறாரு மோடி. அவரு ட்ரம்ப் காலில் வந்திருக்காரு. அவருக்கு நீ சொல்ற மாதிரி தைரியமா சொல்ல வேண்டியது தானே. ஏங்க, ஒரு நாட்டினுடைய ஜனநாயக தேர்தலில் அடுத்த நாடு வந்து எப்படி தலையிடலாம்? நமக்கு தேர்தல் நம்ம கிட்ட பைசா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் பைசா இல்லாது தேர்தலுக்கு என்னத்துக்கு செலவு? இது வந்து தேர்தல் செலவுன்றது அந்த இதுக்குடைய அரசுலேருந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, தேர்தல் ஆணையருக்கு, அவங்க செலவு பண்ண போகிறாங்க. இதில் ஓட்டர்கள் வரும், அவங்க கூட வருதுக்கோசம் கொடுக்கறதுன்றது வந்து இது வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இதனுடைய பைசா எதற்கு செலவிடப்பட்டதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. அதுதான் காங்கிரஸ் கட்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு. இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கறதா இல்லை. அது வெள்ளை அறிக்கை வந்தால் தான் இதனால இந்த பணம் என்ன ஆச்சு, என்ன எங்கே போயிருக்குது, உண்மையிலேயே இது வந்து வாக்காளர்களை ஊக்குவிக்க கொடுத்ததா இல்லை இது பிஜேபி கட்சிக்கு கொடுத்ததா? ஆனால் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது இந்திய அரசாங்கத்திற்கு தான் இது வந்திருக்கிறது. ஸோ இந்திய அரசாங்கத்திற்கு வந்திருந்ததுன்னா இது பணம் எதற்கோசம் செலவிடப்பட்டது, இதெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை மூலியமாக தான் தெரிய வருங்க ஐயா.
ஏன் இப்போ இத்தனை வருஷமாக இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு யாருக்குமே இந்த நியூஸ் வெளியே வர வரையும் அவ்வளோவா பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இத்தனை வருஷமாக யாருக்கும் தெரியாமல் அந்த நிதியை கொடுத்தது காரணம் என்னவா இருக்குங்க? காரணம் என்னவா இருக்குன்னா, வெளிநாடு வந்து நம்மளுடைய நாட்டில் அவங்க அமெரிக்கா யார் வந்து பிரதமராக வரணும்னு அவங்க தீர்மானம் பண்ணணும். அதுக்கோசம் தான் அவங்களுடைய தலையீடு இருக்கணும். அதுக்கோசம் தான் இது வந்து மறைமுகமாக நான் கை காட்டுறவன் தான் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும் அப்படின்ற இதில் நம்ம இதில் அவங்க தலையிட்டு மூக்க நுழைத்து எப்படி அமெரிக்கா இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எல்லா இதுலேயும் அவங்க வந்து எல்லா நாடுகள்லையும் அவங்கள தலையிட்டு இது பண்ணி இப்போ கூட சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்பு, நாங்கள் யுக்ரைனில் வந்து இதை அந்த நாட்டுக்குள்ளே போய் அதை மீட்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம இந்தியா ஜனநாயகத்துக்கு நம்ம வேற ஒரு நாட்டில் கையேந்தி நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு இது கையேந்தி நிற்கிறதுல அவசியம் இல்லை. இது வெள்ளை அறிக்கை உடனடியாக மோடி அரசு, இது மோடியின் பாஜக மைனாரிட்டி அரசு இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை, இந்த சந்தேகங்கள்லாம் போக்கும்போது வெள்ளை அறிக்கை உடனடியாக கொடுக்கும். ஐயா இது நீங்கள் சொல்கிறீங்க மோடி அரசு பயந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஏன் பயந்துக்கிட்டு இருக்கு? இப்போ ஏன் அவங்க விஸ்கிக்கு ரேட்டு குறைக்கிறாங்க? அது மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க? அமெரிக்கா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டாம்பில்லை ரவுடி தான். ரவுடியை கண்டா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம்தான். ஏன்னா இன்றைக்கு வந்து 2 விதமான உருட்டல் மிரட்டல் அவன்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நமக்கு பாகிஸ்தான் இந்தியா வாரின் போது அவனுடைய கப்பல்கள்லாம் நம்ம இந்து மகாசமுத்திரத்தில் ரோந்து வந்தது. அப்போமே நம்ம ஆளுகள்லாம் டாய்லெட் போனான். அதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்யா அன்னைக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அவன் கப்பல்கள் உடனே வந்தது. அது வந்த உடனே அவன் அப்படியே பின்னடிச்சு போயிட்டான். ஆகையினால நமக்கு இந்த அதாவது அமெரிக்கனை காட்டிலும் ரஷ்யா தான் நமக்கு முழுமையான சப்போர்ட்டு. நம்ம ரஷ்யா கூட நம்ம உறவு வச்சுக்கிறது தப்பு இல்லை. நம்ம சோசியலிச கொள்கையில் இருக்கோம். ரஷ்யா சோசியலிச கொள்கையில் தான் கடைப்பிடிக்குது. நம்ம கடந்த கிட்டத்தட்ட இந்த 70-75 ஆண்டு காலமாக, அதாவது மோடி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு ரஷ்யா தான் சப்போர்ட்டிவாக இருந்தது. எப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதோ அப்போ மாத்திரம் அமெரிக்கா கிட்ட போய் இவங்க கையேந்தி நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் மிதவாதிகள், அவங்க வந்து தீவிரவாதிகள். ரஷ்யாவை தீவிரவாத கொள்கையுடைய நாடு. அவங்க முன்னேற்றத்தை மாத்திரம்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர இது மாதிரி சில்லிஸ்தனமெல்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இன்றைக்கி உக்ரைனில் கூட அவங்க பிரச்சனை வந்தால் அது உள்நாட்டு பிரச்சனை. இப்போ எப்படி நமக்கு வந்து இலங்கை பிரச்சனையோ வெளிநாட்டு பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அது உக்ரைன் வெளிநாட்டு பிரச்சனை. அதில் இன்றைக்கி மோடி போய் இவரை கேட்காமலே இவர் சொல்கிறார், நாங்கள் அதில் வந்து நடுநிலையாக நடந்துக்குவோம். நீ நடுநிலையாக நடந்தான்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணான்னா உக்ரைன் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் அங்கே என்னத்துக்கு ஆக போகுது? ஒன்றத்துக்கு ஆகாது, குப்பையில் தான் போடணும். சரியா? ஆகையினால நம்ம நாட்டில் வந்து வறுமை என்பது இல்லவே இல்லை. இந்த வறுமையை வந்து உண்டு பண்ணுறதே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் வறுமையை உண்டு பண்ணுது. இன்றைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்க 60% இருக்கிறதாக ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. இதுக்கு முழுக்க இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் இருக்கும்போது வெறும் 40% தான் இருந்தது. இப்போ 20% கூடி இருக்கு. புரியுங்களா? அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து இப்போ வாங்கும் சக்தி குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் வந்து யாவது மாத சம்பளத்தை வாங்கி ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள குடும்ப செலவு பண்ணிவிட்டு ஒரு 5,000 ரூபா மிச்சப்படுத்துவான். அந்த 5,000 ரூபா எடுத்துகிட்டு புள்ள குட்டிகளை கூட்டிட்டு ஒரு சினிமாவுக்கு போவான், எங்கேயா ஒரு ஊர் உலகத்துக்கு போயிட்டு வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி வரக்கூடிய சம்பளமே பத்தாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் யாருன்னா முழுக்க இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே, கையை நீட்டி பேசுகிறாங்கல்ல, அந்த அம்மா பேசுகிற வார்த்தைகளில் 90 விழுக்காடு எல்லாம் பொய். ஒரு பார்லிமெண்ட்டில் இருந்துக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக 90 விழுக்காடு பொய். உங்களுக்கு இது உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா சிதம்பரம் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. அவர் பேசின உரைகள் தனியாக இருக்குது, வேணால் படித்து பாருங்க. ஆகவே இது வந்து இந்த நாடை வந்து மோடி வந்து இந்த இனி இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு காலத்தில் மோடி அரசை வந்து மோடி அரசு இல்லை, மோடி அரசு கீழ் இருக்கக்கூடிய நம்மளே எல்லாம்
அந்த ஏழு உண்டவாடன் சீனிவாச பெருமாள் தான் நம்மளை காப்பாற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் சார் ஐயா சொல்லிட்டாரு. இது இப்போ மீண்டும் என்னுடைய இது வெள்ளை அறிக்கை கொடுத்து இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது இந்த மோடி அரசாங்கம். பார்ப்போம் வெள்ளை அறிக்கை. இதுதான் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். வெளிப்படைத்தன்மை வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும்னு. பார்ப்போம் இந்த அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கிறார்களா இல்லையான்னு இனி வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ NEP நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு வரதா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. அது உங்கள் கருத்து என்னங்க? இல்லை கண்ணா, மும்மொழி கொள்கை நம்ம ஏற்றிருக்கோம். எதில் ஏற்றிருக்கோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி, தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், CBSE ஸ்கூலு, இதில் எல்லாம் மும்மொழி கொள்கைகளை அவங்களே சிலபஸ் நம்ம பண்ணுறதில்ல. அந்தந்த ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னால் அவங்களே சிலபஸை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. CBSE ஸ்கூலுக்கு அவங்க சிலபஸை ஏற்றுக்குவாங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒன்றிய அரசு வச்சுருக்கு. அந்த ஒன்றிய அரசுடைய வழிகாட்டு, ஏன்னா பெர்மிஷனே ஒன்றிய அரசு தான் கொடுக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது, CBSE சிலபஸுக்கு அவங்க தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆகையினால நமக்கு அதில் எந்த விதமான பைண்டிங் கிடையாது. அதனால் அவங்க அதிகமாக படிக்கணும், நல்லா அதாவது CBSE ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் மேக்சிமம் வசதி படைத்த வீட்டு குழந்தைகள் தான் படிக்குது. அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இன்னொரு லாங்குவேஜ் 2ஆவதாக போய் 3ஆவதாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிற அளவுக்கு வசதி இருக்குது. அதுக்கு ஒரு டியூஷன் வச்சோ இதை வச்சோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அவங்களுக்கு மும்மொழி கொள்கை திட்டத்தை கொண்டுட்டு வந்தால், ஏற்கனவே ஆங்கிலமும் நம்ம தமிழும் வச்சுருக்கோம். இந்த தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் தான் நமக்கு ஆங்கில இணைப்பு மொழியாக வச்சுருக்கோம். தமிழ் தான் பாடமொழியாக இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசே தமிழில் படித்தா தான் SLCலையும் தமிழ் படித்தா தான் அரசு வேலைகளில் உண்டுன்னு சொல்லிருச்சு. அப்படி இருக்கும்போது 3ஆவது ஒரு பாடத்தை கொண்டுட்டு எதுக்கு அவங்க மேலே துணிக்கணும் தேவையில்லாமல்? இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய ஒரு சதி செயல். அவங்க என்னன்னா மெல்ல மெல்ல அப்படியே கபாலீஸ்வரம் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நானெல்லாம் ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு போயிட்டு வந்தாள். நான் அப்படி இருக்கும்போது நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். என்னை போல் இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்காங்க. நாங்கள்லாம் அதை ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 800 சொச்சம் பேர் அன்றைக்கி உயிர் இழந்திருக்கோம் அந்த மொழிக்காக. இனியும் மொழிக்காக நாங்கள் பல உயிர் தியாகங்கள் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கோம். இது வேணும்னே அமித்ஷாவும் மோடிஜி அவர்களும் பண்ணக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு செயல்பாடு. ஏற்கனவே நமக்கு நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்திலேயே இருமொழி கொள்கை தான் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துணுட்டார் தான். அதனால தான் நம்ம தமிழ்நாடு கேட்ட கொள்கையை விட்டுட்டு நம்ம இந்த மொழி கொள்கையை நம்ம கையில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணாங்க. இப்போ என்ன இவங்களுக்கு என்னத்துக்கு இது தேவையில்லாமல் வேணுங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறட்டும், வேண்டான்னு சொல்லலை, நமக்கு வேண்டாம். அது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நீங்கள் ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே சான்சலருங்கிறது கவர்னர் தான் இருக்கார். கவர்னர் சான்சலராக இருக்காமல் குஜராத் PM இவர் தான், மோடி தான் பிரதமர் இதாக இருந்தார், சீஃப் மினிஸ்டராக. அவர் இருக்க காலத்திலே அவர் தான் இதாக இருந்தார், சான்சலராக இருந்தார், கவர்னர் இல்லை. அவங்க அதை ஏற்றுக்கிடலை கவர்னரை. அப்படி இன்னும் இந்த நிமிஷம் வர அங்கே சான்சலர் ஒன்லி ஃபார் சீஃப் மினிஸ்டர் தான். இது மாதிரி பல மாநிலங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்துக்கு மாத்திரம் எதுக்கு கவர்னர் சான்சலரு சொல்லுங்கள்? கவர்னர் சான்சலராக இருக்கிறதுனால இப்போ ஃபண்டு நம்ம ஃபண்டு மாநில அரசு தான் பணம் கொடுக்குது. மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் பல்கலைக்கழகங்கள் இயங்குது. அப்படி மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு சான்சலராக கொண்டு அவர் ஏன் போடணும்? ஒரு எலெக்டட் பாடியிலிருந்து வந்தவங்க இருக்கும்போது ஒரு நாமினேட்டடாக ஒருத்தரை கொண்டுட்டு அதில் நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது ஏன் பெருவாரியான மக்களுக்கு எனக்கு தெரியலைங்கிறது எனக்கும் புரியலை. ஏன்னா இந்த நாடு நம்ம மக்கள். தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டிலும் சரி, தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலும் சரி, இது திராவிட நாடு. இந்த திராவிட நாட்டில் யாருமே நம்ம மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க வேண்டாங்கிறது தான் என்னுடையது. ஆனால் சில பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க.
அது அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கும், பண்ணிக்கிறாங்க. நம்ம மாநிலத்தில் அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்காக தான் அரசு பள்ளிகள், அதில் மும்மொழி கொள்கை கொண்டு வர இயலாது. இது என்ன வந்தாலும் இன்னும் இப்போ உரைச்சி நின்று பார்ப்பாரு எங்கள் முதலமைச்சர், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. அதாவது இப்போ இந்த மும்மொழி கொள்கை இப்போ இதுக்கு வந்து ஏன் இது பண்ணுறாங்கன்னா, இந்த திமுக திராவிட மாடல் அரசு திசை திருப்புவதற்காக இதை கையில் எடுத்து இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளொரு மேனியும் பொழுதொரு வனமாக சட்டம் ஒழுங்கு டெய்லி எப்படி இன்றைய தங்கம் விலைன்னு வரா மாதிரி இன்றைய போஸ்கோ என்னன்றது டெய்லி வந்துட்டு இருக்குது. இதை வந்து மக்களிடையே ஒரு திசை திருப்பி ஒரு மக்களை குழப்புவதற்காக எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று இது பண்ணி இப்போ இந்த இதை கையில் எடுத்திருக்காங்க. இது வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஓரங்க நாடகமாகத்தான் நாம் பார்க்குற இதை வந்து. ஏன்னா இப்போ திமுக அரசு வந்து இது வந்து முக்கியமான ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இது வந்து அரசியல் கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு இது எஜுகேஷன் பாலிசின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சில மாதங்களுக்கு முன்னர் தலைமைச் செயலாளர் வந்து ஒரு கடிதம் அமைச்சிருக்கார். PM ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம், இதற்கு ஒப்பந்தம் சிவதாஸ் மீனா அவர் தப்பா நினைக்காதீங்க, அவர் அப்படி எழுதல. இந்த மாதிரி நாங்க வந்து அதற்கு வந்து ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நாங்க ஒரு நீங்க சரியா படிச்சு பாருங்க. அப்படிலாம் இல்ல அவங்க தெளிவா எழுதியிருக்காங்க. இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு நாங்க இந்த தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு சம்மதம், இதை வந்து MOU போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம், வருகின்ற கல்வி ஆண்டிலே இதற்குண்டான MOU போடப்படும், நீங்க மத்திய அரசிலிருந்து அது எங்களுக்கு உண்டான அந்த நிதியை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டுக்கிறாங்க. இல்ல சார், அதுதான் அந்த லெட்டர் நீங்க எடுத்து பாருங்க. அந்த லெட்டர் தெளிவா ஆங்கிலத்தில் போட்டுக்கிற லெட்டர், இதுதான் அந்த லெட்டரின் சாராம்சம். இந்த இதை ஒரு பக்கம் இது எப்படி வந்து ஆரியாப்பட்டியில கான்ஸ்டன்ட்ல ஒரு பக்கம் இவங்க வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மக்களிடையே எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த இதுக்கு நாங்க தான் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசு எப்படி சொன்னாங்களோ அதே போலதான் இப்ப இது வந்து ஒரு பக்கம் லெட்டர் கொடுக்குறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு நாங்க இது பண்றோம், இங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்துறோம்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து ஐயோ ராமா வலிக்குதேன்னு சொல்றது வந்து இது மக்களை திசை திருப்பும் எண்ணம் தான். இதனால இருமொழி கொள்கையை தான் நானும் விரும்புகிறேன். யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த இதில் வந்து ஒரு கல்வின்றது வந்து மாணவர்களிடையே குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் இது கட்டாயப்படுத்தக்கூடாது. இதில் எனக்கு வேறு கருத்து இல்லை. ஆனால் இந்த அரசு எல்லாம் செஞ்சுட்டு அது போல செய்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் காமாட்சி நாயுடு ஐயா கிட்ட, இவ்வளோ சொல்கிறாங்களே இருமொழி கொள்கைன்னு, இப்போ கலைஞர் 100 அந்த நாணயம் வெளியிட்டாங்களே, ராஜ்நாத் சிங் வந்து போட்டாங்களே, அந்த நாணயத்தில் ஹிந்தியில் தானே போட்டுக்கிறாங்க. அவருடைய இதுக்கு மேலே படத்துக்கு மேலே ஹிந்தியில் தானே நாணயத்தினுடைய பேரை போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்போ தமிழில் போட வேண்டியது தானே நாணயத்தினுடைய பேரை? ஏன் அப்போ நீங்கள் உங்களுடைய குரலை உங்கள் தலைவர் ஏன் அதை எடுத்து கேட்கல? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா. சார், ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே அவங்க ஹிந்தி ஆங்கிலம் 2 மொழியை வந்து அவங்க இப்போ இல்லை, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 2 மொழியை அடாப்ட் பண்ணுறாங்க. ரூபா நோட்டுகள்ல எல்லாம் கூட முன்ன 15 மொழிகள் பொறிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ வர வர என்னமோ சொல்லுவாங்க, மாமி அத்தை ஆயிட்டா, அத்தை மருமகள் ஆயிட்டாங்கிற கதையாகி போச்சு. இப்போ ஆகையினால இது ஒன்றிய அரசு இல்லைங்க ஐயா. நான் கேட்கறதுக்கு இப்போ கலைஞர் அந்த 100ஆண்டு விழாவில் அந்த நாணயம் வெளியிட்டார், ராஜ்நாத் சிங் வந்தார் வெளியிட்டார், அந்த பிஜேபியுடைய மத்திய அமைச்சர். அந்த நாணயம் நீங்க பாத்தீங்களா? அந்த நாணயத்துல தமிழ் எங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குதுங்களா? தமிழ்ல தமிழ் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நாணயத்துல தமிழ் எங்கன்னா இருக்குங்களா சார்? அதுக்கு வேல்யூ இல்லை சார். தமிழ்ல அந்த நாணயத்தை போட்டா வேல்யூ இல்லை. அது வந்து அது ரொட்டீன். அது வந்து அந்த ப்ரொடியூசருங்கிறது நாணய வெளியீடுங்கிறது ஒரு ப்ரொடியூசர் நோட்டில் மட்டும்தான் இருந்தது. சரிங்களா? நோட்டில் தமிழ் இருந்தது. அதுவும் கூட இப்போ வரக்கூடிய நோட்டுகள் உங்க இது பிரகாரம் அந்த நாணயத்துக்கு வேல்யூ இல்லை. இது வந்து ஒரு நினைவு பொருளாக அவ்வளோதான். அதுக்கு மதிப்பு இல்லை. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆடம்பரம் எல்லாம் போட்டு விழா எல்லாம் எடுத்திருக்கீங்க. சரி,
இந்த இதுக்கு ஒரு விஷயத்துக்கு இந்த இருமொழி கொள்கை அப்படின்றது வந்து அந்த இதில் இது பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. மத்திய அரசு ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற இந்த இதில் வந்து ஒரு இதில் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இதை யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம், இது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு விருப்பப்படியே விடுவோம் தான் ஒரு பக்கத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இதில் வந்து ஒரு இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க அந்த இருமொழி கொள்கை அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இந்த இடத்துல போட்டிருக்காங்க 4.13 அப்படின்றதுல the 3 language formula will continue to be implemented while keeping in mind constitutional provisions. அரசியல் சட்டமைப்புக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்கும் அப்படின்ற போல எல்லாம் சொல்றாங்க. ரெண்டாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா யாரையும் நாங்கள் வந்து ஒரு கம்பல்சரி பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன சொல்றாங்க, இந்த பாலிசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மொழி இப்போ வந்து நமக்கு தமிழ் தாய்மொழி என்னதான் இருந்தாலும் இப்போதான் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால தமிழ் மொழி நாள் வந்துருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு யாருக்குன்னா ஒரு அடிபட்டுச்சுன்னா வச்சுங்களேன், முதல்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஒரு அடிபிடியை பார்த்தோன்னா முதல்ல வார்த்தையில வரக்கூடியது நம்மளுடைய தாய்மொழி. நான் முதலில் கற்ற எழுத்து அந்த என்ற எழுத்து அம்மா தான் வரும். யாரும் அதை போயிட்டு வேற எந்த விதமான மொழியோ சொல்ல மாட்டாங்க. எந்த விதமான தமிழ் மொழி முதலில் இங்கே வந்து இருக்கு. அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ஏன்னா இவங்க வந்து தமிழ் கற்றுக்க கூடாதுன்னு யாரும் எதுவும் தடை போடலை. ரெண்டாவது வந்து ஆங்கிலம்ன்றது இன்னைக்கு வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலம். எல்லா அலுவலகங்களிலும் இன்னைக்கு ஆங்கிலம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துட்டு இருக்கு. இதை தவிர தனியார் பள்ளிகளில் இன்னைக்கு வந்து 3வது லாங்குவேஜா மற்ற அவங்களுக்கு மாணவர்களுக்கு பிடித்த லாங்குவேஜை இது பண்ணுறாங்க. அது வந்து இந்த புது இதில் வந்து இது அரசு பள்ளிக்கு, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க தமிழக அரசால் கொண்டு வர பள்ளியில் இது வந்து பண்ணக்கூடியது இல்லை. இது வந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் நவோதயா பள்ளிகள், மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய இந்த PM ஸ்ரீ பள்ளிகள், நவோதயா பள்ளிகள், இது போன்ற பள்ளிகளில் இந்த 3 மொழி கொள்கைகளை அடுத்த ஒரு இது வந்து சமஸ்கிருதம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அது எதிர்ப்பு தெரிவிச்சுங்க. ஆனால் அதுக்கு இந்த அரசு தான் PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு ஆல்ரெடி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்களே. நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், இந்த கொள்கை இருமொழி கொள்கை முதல்ல MGR அவர்கள் ஆட்சியிலே இந்த எல்லோரும் அரசு அலுவலகத்தில் பணிபுரியும் எல்லோரும் தமிழிலே தான் கையெழுத்து போட வேண்டும் என்று MGR அவர்கள் அரசாணையே வெளியிட்டார்கள். அதே போல இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவருடைய நினைவு நாள், அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த இதை அவங்களுடைய ஒரு முக்கியமான தமிழுக்கு முக்கியத்துவம் கூட அவங்களும் ஒரு அரசாணை போட்டு இந்த தமிழ் கரிக்குலம்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த தமிழக அரசு இந்த பாடப்புத்தக கார்பரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தினுடைய அவங்களுடைய சுயசரிதையெல்லாம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. கலைஞர் யார், அவர் என்ன செய்தார், கலைஞரை செய்ய வேண்டியது தான், தமிழ் கோர்ஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படியே போச்சுன்னா எல்லாரும் நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அப்புறம் இன்பநிதி அவர்கள், அவங்க குடும்பம் முழுக்க தமிழ்நாடு பாடநூலில் இந்த பசங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். எப்படி இப்போ வந்து வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களில் அந்த தேர்வு, இந்த TNPSC எக்ஸாம் தேர்வில் வந்து இந்த திட்டம், முதல்வர் திட்டம், தாய் மாணவர் திட்டம் என்ன ஏதுன்னு அந்த கேள்வியில் கேட்டாங்களோ, அது போல இதெல்லாமும் இந்த அரசு பாடத்திட்டங்களை வருமோன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் மக்களிடையே இருக்கிறது.